எபிசோட் 293. பாலன் அந்த அரங்கத்தில் இருந்து அனைவரையும் பார்த்துவிட்டு பேசுவதற்கு வந்தார். அங்கிருந்த அனைவரும் அவரது வார்த்தைகளை கேட்க ஆர்வமாக இருந்தார்கள். இப்ப வரைக்கும் இருந்த எல்லா ரூல்ஸையும் மறந்துடுங்க. இப்ப நீங்க உங்க சண்டையில எதிரில் நிக்கிற ஆளுக்கு எதிராக உங்க முழு பலத்தையும் காட்டலாம். அதுக்கு எந்த ஒரு எல்லையும் இல்ல. இது கூட யாருக்கும் புதுசா இருக்காது. ஆனா இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கும். உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டு பண்ணும். அது என்னன்னா, இப்போ வரைக்கும் ஒருத்தர் கொல்லணும்னு அட்டாக் பண்ணும்போது எதிரில் நிக்கிற ஆளு ஜெயிச்சா போதும்னு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க அப்படி இருக்க வேணாம். அதாவது இதுக்கப்புறம் உங்களோட முழு சக்தி ஆற்றலும் நீங்க இந்த போட்டியில காட்டிக்கலாம். நாங்க சில அட்டாக்குகளை தடை பண்ணியிருந்தோம். ஆனா அப்படி பண்ணி வச்சா உங்க முழு சக்தி ஆற்றலும் எப்படி எங்களுக்கு தெரியும்? அதனால இந்த போட்டி ஒரு வாழ்வா சாவா போட்டியா மாற்றப்பட்டுருச்சு. ஜெயிக்கிறவன் பார்த்து உங்களை விட்டுட்டா சரி, இல்லனா அவன் கொல்றதுக்கு அவனுக்கு அனுமதி உண்டு என்று கூறினார் பாலன். அதை பேசியதும் அவர் திரும்பி அங்கிருந்த மக்கள், எக்ஸ்பர்ட்டுகள், போட்டியில் இருக்கும் எக்ஸ்பர்ட்டுகள், மாஸ்டர்கள் மற்றும் கடைசியாக யுவராஜை பார்த்தார். அப்போது யுவராஜும் பாலனை பார்த்து சரியென்று தலையசைத்தார். அதாவது இந்த விதிமுறையை டாப் 10க்கு தகுதி பெறும் வீரர்களுக்கு கொடுக்கலாம் என்றுதான் பாலனும் யுவராஜும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சண்டை இப்போதே கொடூரமாக தொடங்கியதால் இந்த விதிமுறை இப்போதே அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பாலன் தள்ளப்பட்டார். பாலன் அறிவிப்பை தொடர்ந்து அங்கிருக்கும் போட்டி மேலும் கொடூரமாக போகிறது என்று அனைவரும் புரிந்து கொண்டார்கள். 2 வீரர்கள் வந்து சண்டை போடும் மேடையில் நின்றதும் இந்த விதிமுறை ஆரம்பிக்கப்படும். இதுபோல விதிமுறைகள் முந்தைய மதுரை அகாடமி நடத்திய எந்த போட்டியிலும் இருந்ததில்லை என்பது உண்மையாகும். அங்கிருந்த மக்கள் பாலன் அறிவிப்பை கேட்டு இவர் ஆதனுக்கு சாதகமாக இந்த விதிமுறையை கொண்டு வந்துள்ளாரா, அல்லது மதுரை அகாடமி பழைய விதிமுறைகள் இவருக்கு ஒப்பாத காரணத்தால் இதை கொண்டு வந்திருக்கிறாரா என்று அரசல் புரசலாக மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் அங்கிருந்த பலரும் இந்த பாலன் ஆதனுக்கு சாதகமாக பேசுவதோடு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாகத்தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாலனை வசைபாடி கொண்டும் ஆதனை பார்த்து முறைத்து கொண்டும் இருந்தார்கள். அதன் பிறகு பாலன் வார்த்தைகளை கேட்ட அங்கிருந்த தோல்வியடைந்த எக்ஸ்பர்ட்கள் எல்லாம் நாம் இதிலிருந்து தப்பித்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு சண்டைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் வாரியர் லெவல் பேட்டில் நடந்து கொண்டிருந்தது. அது மிகவும் வேகமாக முடிந்ததுதான் அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமே. ஏனென்றால் எக்ஸ்பர்ட் லெவல் பேட்டிலே டாப் 10க்கு தகுதி பெற இன்னும் 2-3 சண்டைகள் இருக்கும் போது வாரியர் லெவல் பேட்டில் டாப் 10க்கான சண்டை முடிவுக்கு வந்துவிட்டது. அங்கு ஆட்களை எல்லாம் பிரித்து நிற்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த பக்கம் எக்ஸ்பர்ட் பேட்டில் போட்டி கடைசி போட்டிக்கு வந்தது. இறுதியாக டாப் 10 பெயர்களும் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பாலனின் புது அறிவிப்பு வந்த பிறகு பெரிய வீரர்கள் யாரும் சண்டை போடவில்லை. இப்போது அவர்கள் நினைத்தவாறே டாப் 10 வீரர்கள் தான் இந்த புது விதிமுறைகளோடு சண்டை போட போகிறார்கள். தணிகைநாதன் அந்த டாப் 10 இடத்திற்கு தகுதி பெற்ற வீரர்களை அறிவிக்க வந்தார். லோகேஷ், நன்னன், அட்டோரியன், ஜரணி, தருண், அருண், பாஸ்கர், பருள், வேங்கையன் மற்றும் ஆதன், இவங்க தான் டாப் 10 இடத்துக்கு தகுதி பெற்ற வீரர்கள். இப்ப இவங்களுக்குள்ளதான் யார் முதல் இடத்துல இருந்து 10 இடத்துக்குள்ள வர போறாங்கன்னு தெரிய போகுது. அப்புறம் என்று கூறிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த வேங்கையன் மற்றும் ஆதனை பார்த்துவிட்டு யார் யாரெல்லாம் உயிரை விட போறாங்கன்னு தெரிய போகுது என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினார். அந்த லிஸ்டை கேட்ட அங்கிருந்த மக்கள் மிகவும் ஆரவாரமாக கத்தி தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் அவர்கள் அடுத்து யாருக்கும் சண்டை நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். இப்போது நடக்கப் போகிற போட்டி மிகவும் முக்கியமான போட்டியாகும். அதிலும் இது வாழ்வா சாவா போட்டி என்பதால் வீரர்கள் அனைவரும் கவனமாக சண்டை போட வேண்டிய நேரம் இது. அத்துடன் இந்த போட்டி தான் அடுத்த வருடம் வரை மதுரை அகாடமி பெரிய ஸ்கிரீனில் காட்டப்பட்டிருக்கும் வீரர்களின் பட்டியலாகும். அங்கு சண்டை போடும் வீரர்களை விட அங்கிருந்த மக்கள் தான் மிகவும் பரபரப்பாக இருந்தார்கள். அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் அங்கு பெரிய மேடைக்கு முன்பு நின்று கொண்டிருந்த அந்த 10 வீரர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீரர்களும் தங்களை தாங்களே சண்டைக்கு தயார்படுத்திக் கொண்டிருப்பதையும் பார்த்து மிகவும் உற்சாகமாக உணர்ந்தார்கள். இந்த 10 வீரர்கள் தான் தலை சிறந்த வீரர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் யார் எந்தெந்த இடம் பிடிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இங்கிருந்த மாஸ்டர்களுக்கும் புதிராக அமைந்தது. அப்போது தணிகைநாதன் அங்கிருந்த 10 வீரர்களையும் ஒருவராக பார்த்தார். கடைசியாக ஆதனை பார்த்துவிட்டு கோபமாக முறைத்தார். அதை பார்த்த ஆதன் அவரை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு திரும்பி நின்றான். அப்போது அதை பார்த்த தணிகைநாதனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. இருப்பினும் அவர் கட்டுப்படுத்திக் கொண்டார். அப்போது பாலன் தணிகைநாதனை பார்த்து, மாஸ்டர், இந்த போட்டியில எப்படி சண்டை போட போறாங்கன்னு தெளிவா சொல்லிடுங்க. நம்மளும் அப்படியே போட்டி ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் வாரியர் லெவல் போட்டியும் முடிஞ்சிருச்சு. அதனால இங்க சொல்லிட்டு அங்கேயும் போய் சொல்லணும்.
என்று கூறினார். அதை கேட்ட தணிகைநாதன் அவரது இடத்திலிருந்து எழுந்து சென்று அங்கிருந்த டாப் 10 எக்ஸ்பர்ட்களை பார்த்து, நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை கடுமையான சண்டைகளை தாண்டி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க 10 பேரும் மாவீரர்கள் தான், அதுல எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அப்புறம் உங்க 10 பேரோட பேர் தான் நம்ம மதுரை அகாடமி பெரிய சுவர்ல கல்வெட்டா பதிக்க போறோம். இந்த பெருமை இப்ப மட்டும் இல்லாம இன்னும் 11 வருஷத்துக்கு பாதுகாக்கப்படும் என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த 10 எக்ஸ்பர்ட்களும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அத்துடன் அதை கேட்ட அங்கிருந்த மக்களும் அந்த டாப் 10 எக்ஸ்பர்ட்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சரி, இப்போ இந்த டாப் 10 பேட்டில் செலக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க இந்த வாட்டி 9 பேரோட பெயரையும் ஒரு சீட்ல எழுதி குலுக்கி வச்சிருவோம். நீங்க ஒரு ஒரு ஆளா வந்து 5 சீட் எடுக்கணும். அந்த சீட்ல இருக்க 5 பேர் கூடயும் நீங்க சண்டை போடணும். இதுதான் முதல் விதிமுறை, சரியா? அடுத்தது, ஜெயிக்கிறவங்க இதுல டாப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தோத்து போறவங்களுக்கு கீழே போறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப யாராவது உங்க பேரை சீட்ல எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா நீங்க அவங்க பேரை எடுக்கல. அப்படி இருந்தாலும் உங்க பேரை யார் எடுத்திருக்காங்களோ அவங்க கூட நீங்க சண்டை போட்டுத்தான் ஆகணும். ஆனா நீங்க தோத்தீங்கன்னா அந்த தோல்வி கணக்குல எடுத்துக்க மாட்டோம், புரிஞ்சதா என்று கேட்டார். அதை கேட்ட அந்த டாப் 10 எக்ஸ்பர்ட்களும் சரியென்று தலையசைத்தார்கள். ஆனால் அங்கிருந்த சில மக்களுக்கு அவர் விதிமுறை புரியவில்லை. அப்போது அங்கு அவர்களுக்கு அருகில் இருந்த மக்கள் அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தணிகைநாதன் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். அப்புறம் நீங்க ஒருத்தரோட பேரை எடுத்திருப்பீங்க, அதே மாதிரி அவரும் உங்க பேரை எடுத்திருந்தா அந்த போட்டி கணக்குல சேர்த்துக்குவோம். அதாவது ஜெயிச்சவங்க ஒரு பக்கமும் தோத்தவங்களை மறுபக்கமும் நிக்க வச்சுட்டு அறிவிக்கப்படுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு புரியலனாலும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இறுதியா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ அவங்க முதலிடத்துல இருந்து 10 இடங்களை பிடிப்பாங்க என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் கண்களில் போட்டி ஆரம்பிக்க போகிறது என்று ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் வந்தது. இந்த போட்டி 5இல் 3 வெற்றிகளை பெறுபவர்களை வைத்தே டாப் 10 இடங்கள் நிர்ணயிக்கப்படும் என்பது அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அந்த 5இல் 3 வெற்றி பெறப்போவது யார் என்பதுதான் அங்கு தோல்வி அடைந்து நின்று கொண்டிருந்த எக்ஸ்பர்ட்களின் ஒரே எண்ணமாக இருந்தது. அங்கிருந்த 10 வீரர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் லோகேஷ், நன்னன், அட்டோரியன், ஜனனி, தருண் இந்த 5வரும் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றியெல்லாம் ஆதன் கவலைப்படவே இல்லை. அவன் சந்தோஷமாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தான். இந்த டாப் 10 இடத்துக்கான சண்டை ரொம்ப கொடூரமாவும் பயங்கரமாவும் இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதுல யார் யாரெல்லாம் இறந்து போக போறாங்கன்னு பார்க்கதான் நான் ஆர்வமா இருக்கேன். ஏன்னா 10 பேரும் பயங்கரமான வீரர்கள். இதுல யார் இறந்தாலும் அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் என்று மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த போட்டி ஆரம்பிக்க போவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்க்க அங்கிருந்த அனைவரும் ஆர்வமாக அமர்ந்திருந்தார்கள். அனைவரும் சென்று 10 பவுலில் இருந்து 10 சீட்டுகளை ஆளுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து எதிரெதிரில் நின்றார்கள். ஆதனை அங்கிருந்த 5 வீரர்களும் எனக்கு வர வேண்டும், எனக்கு ஆதன் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 5 பேரில் யாருக்கு எப்படி வரப்போகிறது என்று அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களை விட மக்கள்தான் மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த முறை அதிர்ஷ்டம் மட்டும்தான் அனைவருக்கும் கை கொடுக்கும். ஆனால் இப்போதும் ஒருவரின் அதிர்ஷ்டம் மற்றொருவரின் கையில் இருப்பதுதான் இந்த போட்டியின் சிறப்பான விஷயமாகும். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அந்த சீட்டுகளை எடுக்க தயாரானார்கள். அதில் ஒருவன் பெயரை அதிக நபர்கள் எடுத்தால் அந்த வீரனோடு சண்டை போட்டே ஆக வேண்டும். அப்படி போடும்போது தோல்வி அடைந்தால் பிரச்சனை இல்லை என்பது நல்ல விஷயமாக இருந்தாலும், அப்படி அந்த வீரன் அதிக சண்டை போட்டாலே சோர்வாகி விடுவான். அதில்தான் பிரச்சனையே இருக்கிறது. இருப்பினும் அவனுக்கு மேலும் 4 வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்த 10 வீரர்களும் 5 சீட்டை எடுத்து கையில் வைத்தார்கள். அப்போது ஆதன் அவன் எடுத்த சீட்டுகளில் யார் யார் பெயர் வந்திருக்கிறது என்று மெல்லமாக திறந்து பார்த்தான். அதில் தருண், ஜனனி, அட்டூரியன், பாஸ்கர் மற்றும் பருள் என்று பெயர் இருந்தது. அதை பார்த்த ஆதன் பேரதிர்ச்சி அடைந்தான். முதல் 4 பெயர்களை பற்றி அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் அவனுக்கு பருள் பெயர் வந்ததுதான் அதிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் லோகேஷ் மற்றும் நன்னன் பெயர் அதில் இடம்பெறவில்லை என்பது ஆதனுக்கு சற்று சந்தோஷத்தை கொடுத்தது. இருப்பினும் அவன் திரும்பி பருளை பார்த்தான். அவள் அவளது சீட்டுகளில் யார் யார் பெயர் வந்திருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அனைவரும் அவரவர் சீட்டுகளை பார்த்துவிட்டு அந்த போட்டிக்கு தலைமையாக இருந்த ஒரு மாஸ்டரிடம் அந்த சீட்டுகள் அனைத்தையும் தனித்தனியாக கொடுத்தார்கள். அதை பார்த்த அங்கு மேடையில் அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், எனக்கு தெரிஞ்சே லோகேஷ், நன்னன் அப்புறம் அட்டோரியன் இவங்க 3 பேருக்கும் சண்டை வைக்கிறது தேவையில்லாத நேர தாமதத்தை தான் உண்டு பண்ணும். ஏன்னா இவங்க 3 பேரும் தான் முதல் 3 இடத்துக்கு வர போறாங்க.
அப்புறம் எதுக்கு இவங்கள சண்டை போட வைக்கணும் என்று கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், ஆமா மச்சான், ஆனா அப்படி வைக்காம விடுறதை விட இந்த 3 பேருக்கும் சண்டை வச்சு அதுல முதல் 3 இடத்தை கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்ல என்று கூறினான். அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட்டும் அங்கிருந்த மக்களும் ஆமென தலையசைத்தார்கள். ஆனால் அவர்களது பேச்சையெல்லாம் மதுரை அகாடமி தலைமை கேட்காது என்று தெரிந்து கொண்டு அமைதியாக சென்று அமர்ந்து கொண்டார்கள். அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்த விஷயம் மாஸ்டர்களுக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் மூவரும் அங்கிருந்த 10 வீரர்களில் மிகவும் பலம் வாய்ந்த வீரர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருப்பினும் போட்டியை விதிமுறைப்படி நடத்த வேண்டும் என்பதுதான் மாஸ்டர்களின் எண்ணமாகும். அதனால்தான் அவர்கள் அந்த மூவரையும் இந்த 7 வீரர்களுடன் சண்டை போட அனுமதிக்கிறார்கள். இப்போது சண்டை ஆரம்பிக்க இருந்தது. அப்போது லோகேஷ் அவனது இடத்திலிருந்து ஒரு ராஜாவை போல நடந்து சென்று அங்கிருந்த அந்த போட்டியின் தலைமை மாஸ்டருக்கு அருகில் நின்று அங்கிருந்த 9 வீரர்களையும் பார்த்தான். லோகேஷ் அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்ததால் அவனுக்கு யாரை வேண்டும் என்றாலும் தேர்ந்தெடுத்து சண்டை போடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது 10இல் ஒருவனுக்குத்தான் கிடைக்கும். அது லோகேஷிற்கு கிடைத்தது. அப்போது அந்த போட்டியின் தலைமை மாஸ்டர், லோகேஷ், நீ கடைசி வருஷத்தோட முதலிடத்துல இருந்ததாலும் இந்த போட்டியிலும் ஒரு அட்டாக்குக்கு மேல சண்டை போடாததாலும் நீ யார வேணும்னாலும் இந்த 9 வீரர்கள்ல தேர்ந்தெடுத்து சண்டை போடலாம் என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அங்கிருந்த மக்கள் லோகேஷ் ஆதனைத்தான் தேர்ந்தெடுக்க போகிறான் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்களும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது லோகேஷ் அங்கிருந்த 9 வீரர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆதனையும் வேங்கையனையும் தவிர அங்கிருந்த அனைவரும் லோகேஷை பார்த்து பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். லோகேஷும் தனது இரையை தேர்ந்தெடுக்க பார்த்து கொண்டிருக்கும் சிங்கம் போல அந்த 9 வீரர்களையும் பார்த்து கொண்டே இருந்தான். லோகேஷ் எடுத்த 5 வீரர்கள் யார் என்றால் வேங்கையன், அருண், ஜனனி, பாஸ்கர் மற்றும் வருள். இவர்கள் 5வரும் தான் லோகேஷுடன் சண்டை போடவிருக்கும் முக்கியமான 5 வீரர்களாகும். லோகேஷ் அங்கிருந்த ஒரு வீரனை பார்த்து கை காட்டி, நான் உங்கூட தான் சண்டை போட விரும்புறேன், வெளியே வா என்று ஏளனமாக கூறினான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் மட்டுமின்றி அங்கிருந்த மாஸ்டர்கள், எக்ஸ்பர்ட்களும் அந்த லோகேஷ் அழைத்த வீரனை பார்த்து பதட்டம் அடைந்தார்கள். அந்த மேடைக்கு கீழ் நின்று கொண்டிருந்த வீரன் எந்த ஒரு பயமுமின்றி ஒரு அடி முன்னால் வந்து நின்றான். யார் அந்த வீரன்? லோகேஷின் முதல் போட்டியில் காத்திருக்கும் அதிர்ச்சியான விஷயம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 294. லோகேஷ் பெரிய மேடையில் இருந்தவாறே அந்த மேடைக்கு கீழ் இருந்த 9 வீரர்களில் ஒருவனை பார்த்து கை காட்டி, நான் உன் கூட தான் சண்டை போட விரும்புறேன், வெளியே வா என்று ஏளனமாக கூறினான். அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் மட்டுமின்றி அங்கிருந்த மாஸ்டர்களும் எக்ஸ்பர்ட்களும் அந்த லோகேஷ் அழைத்த வீரனை பார்த்து பதட்டம் அடைந்தார்கள். அந்த மேடைக்கு கீழ் நின்று கொண்டிருந்த வீரன் எந்த ஒரு பயமும் இன்றி ஒரு அடி முன்னால் வந்து நின்றான். அந்த வீரன் வேறு யாரும் இல்லை, வேங்கையன் தான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த பொருள், டேய், என்னடா பயப்படாம முன்னாடி போய் நிக்கிற? நீ அவன் கூட சண்டை போட்ட ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். நம்ம சண்டை போட தானே வந்திருக்கோம், அப்புறம் பயந்துட்டு இருந்துட்டு என்ன பண்ண போறோம்? அவன் என்ன அப்படி பெருசா பண்ணிடுவான்? கொன்றுவான், அவ்வளவுதானே. ஆனா அதுக்குள்ள அவனை நான் ஒரு அடியாவது அடிச்சுட்டா அது போதும் எனக்கு என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்ட பருளுக்கு வேங்கையனின் தைரியத்தை பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது லோகேஷ் அந்த பெரிய மேடையில் இருந்து இறங்கி வந்து வேங்கையனை பார்த்து, உன்னை யாரா சண்டை கூப்பிட்டது? நான் கூப்பிட்டது உன்ன இல்ல, அருண என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையனுக்கு குழப்பமாக இருந்தது. அவன் குழப்பத்துடன் லோகேஷை பார்த்தான். அப்போது லோகேஷ், வேங்கையா, உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவேன்னு நினைக்காத. முதல்ல இங்க இருக்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கும் உன் 6 உயிர் நண்பனுக்கும் தனியா வேட்டு வச்சிருக்கேன். நீங்க என்ன இப்பவே தோத்துட்டு ஈஸியா வெளியே போயிடலாம்னு நினைச்சீங்களா என்று கூறினான். அதன் பிறகு லோகேஷ் அந்த சண்டை போடும் மேடையில் ஏறி நின்றான். வேங்கையன் மீண்டும் பின்னால் திரும்பி ஆதனுக்கு அருகில் நின்றான். அந்த அரங்கத்தில் இருந்த மக்கள் வேங்கையன் லோகேஷிடமிருந்து தப்பித்து விட்டான், இல்லையென்றால் லோகேஷ் வேங்கையனை கொன்றிருப்பான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் சிலர் வேங்கையன் இப்போதைக்கு தான் தப்பித்திருக்கிறான், அவனுக்கு ஆதனுடன் பழகியதால் பெரிய பிரச்சனைகளும் சண்டைகளும் காத்து கொண்டிருக்கிறது என்று அரசல் புரசலாக மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் வேங்கையனை பார்த்து சிரித்தான். அதை பார்த்த வேங்கையன், ஆதனே, என்னடா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க என்று கேட்டான். இல்ல, வருள் கேட்ட ஒரு லைன் கேள்விக்கு நீ 10 லைன் பதில் சொன்னப்பவே நினைச்சண்டா
இங்க ஏதோ ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி அவன் வந்து உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அருணை வர சொல்லிட்டு போயிட்டான் என்று கூறிவிட்டு சிரித்தான் ஆதன். அதை கேட்டு பருளும் சிரித்தாள், வேங்கியனும் சிரித்தான். ஆமா மச்சான், நான் இப்படி சீரியஸா பேசும்போதெல்லாம் யாராவது வந்து அது காமெடி சீன் ஆக்கிடுறாங்க. இத்தனை நாள் அந்த சோமன் என்னை வச்சு செஞ்சா, இன்னைக்கு தான் யாரும் இல்லைன்னு ஒரு வீரவசனம் பேசினேன், டக்குன்னு இந்த லோகேஷ் வந்து மொக்க பண்ணிட்டு போயிட்டான் என்று கூறிவிட்டு சிரித்தான் வேங்கையன். அதை கேட்ட ஆதன் மற்றும் பருள் இருவரும் சிரித்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த இந்த போட்டியின் தலைமை மாஸ்டர் அருண் எடுத்து வைத்த சீட்டை பார்த்தார். அருண் எடுத்த சீட்டிலும் லோகேஷின் பெயர் இருந்தது. அப்போது அந்த போட்டியில் தலைமை மாஸ்டர் அருணை பார்த்து, அருண், நீ எடுத்த சீட்டில் லோகேஷ் பேர் இருக்கு, அதனால இந்த சண்டை டாப் 5 பேட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நீ போய் லோகேஷ் கூட சண்டை போடலாம் என்று கூறினார். அதை கேட்ட அங்கிருந்த மக்கள், நல்ல வேலை அருணுக்கும் லோகேஷ்க்கும் முதல் சண்டை வந்துச்சு, இந்த வேங்கைய மட்டும் வந்திருந்தா அவன் கண்டிப்பா ஒரே அட்டாக்ல இறந்திருப்பான். இந்த அருண் கண்டிப்பா நல்லா சண்டை போடுவான் பாருங்க, இந்த டாப் 10ஓட முதல் போட்டியை களை போகுது என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு அங்கிருந்த பெரும்பான்மையான மக்கள் ஆமென தலையசைத்து விட்டு இந்த இருவருக்குமான சண்டை எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்று பார்க்க ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தார்கள். அதிலும் சிலர், அருண் எப்படியும் இந்த போட்டியில தோத்து போகதான் போறான், ஆனா அதுக்கு முன்னாடி அவன் லோகேஷ்க்கு எதிராக என்ன சக்தி பயன்படுத்த போறான்னு பார்க்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அருணும் லோகேஷிற்கு எதிராக அந்த சண்டை போடும் மேடையில் ஏறி நின்றான். அவன் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த லோகேஷ் அருணை பார்த்து பேசுவதற்கு வந்தான். அதற்கு முன்பே அருண் லோகேஷை பார்த்து, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் லோகேஷ், நம்ம சண்டை போட வேண்டாம் என்று கூறினான். அப்போது அதை கேட்டு லோகேஷ், அப்படியா, சரி சண்டை போடுற மேடையை விட்டு கீழே போ, பெரிய வீரம் மாதிரி சண்டை போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் பாரு முட்டாள் என்று திட்டினான். அதை கேட்டு அருண் எதுவும் பேசவில்லை. அவன் தரையை பார்த்து கொண்டே வந்து வேங்கியனுக்கு அருகில் நின்று கொண்டான். அருணின் பேச்சை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்களுக்கு அங்கு நடந்ததை சற்றும் நம்பவே முடியவில்லை. அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு லோகேஷும் அந்த சண்டை போடும் மேடையில் இருந்து இறங்கி சென்று அவனது இடத்தில் கெத்தாக நின்றான். அப்போது அங்கிருந்த மக்கள், என்ன கேட்டா அருண் எடுத்ததுதான் சரியான முடிவு. ஏன்னா அவனுக்கு அவன் ஆற்றல் சக்தியை பத்தி தெரியும், அதை விட அருணுக்கு லோகேஷோட ஆற்றல் சக்தியை பத்தியும் நல்லா தெரியும், அதனாலதான் தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிட்டான் என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அருணை அங்கிருந்த மக்கள் இவன் இப்படி பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவன் இப்படி ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு திரும்புவான் என்று யாருமே நினைக்கவில்லை. அடுத்த போட்டி சற்றும் தாமதிக்காமல் ஆரம்பித்தது. இந்த முறை பெரிய மேடையில் இருந்த நன்னன் அழைக்கப்பட்டான். அவன் ஆதனை பார்த்து, ஆதன், நீ என் சீட்ல வரலன்னு சந்தோஷப்படு, இல்லனா அருணோட நிலைமை தான் உனக்கும் என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் நன்னன் ஆதனைத்தான் தேர்ந்தெடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நன்னன் எடுத்த 5 வீரர்கள் பாஸ்கர், தருண், அட்டூரியன், அருண் மற்றும் பருள் ஆகும். நன்னன் அந்த பெரிய மேடைக்கு சென்று அங்கிருந்த பாஸ்கரை தேர்ந்தெடுத்தான். பாஸ்கரும் நன்னனின் பெயரை எடுத்திருந்ததால் இருவருக்குமான முக்கியமான போட்டியாக அது கருதப்பட்டது. ஆனால் இந்த போட்டியில் ஆர்வத்தை குறைக்குமாறு பாஸ்கர் அவன் பெரிய மேடைக்கு கீழ் நின்று கொண்டிருக்கும் போதே நன்னனை பார்த்து, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அத்துடன் அங்கிருந்த அனைவரும் இதை எதிர்பார்த்த ஒன்றுதான். அடுத்தபடியாக அட்டூரியன் பெரிய மேடைக்கு செல்ல இருந்தான். அப்போது அவன் ஆதனை பார்த்து ஒரு நிமிடம் நின்று, ஆதன், இப்போ உன்னை சண்டைக்கு கூப்பிட போறதில்ல, இங்க இருக்க எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்டா என்று நினைத்து வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டுத்தான் பெரிய மேடைக்கு ஏறினான். அட்டோரியன் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறான் என்று அங்கிருந்த மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அட்டோரியன் அங்கிருந்த 9 வீரர்களையும் பார்த்துவிட்டு, நான் தருண் கூட சண்டை போட விரும்புற என்று கூறினான். அப்போது அங்கிருந்த மக்கள் அப்படியே திரும்பி தருணை பார்த்தார்கள். அப்போது தருண், நானும் அட்டோரியன் கூட சண்டை போட ஒத்துக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த கூட்டம் சந்தோஷத்தில் அலைமோதியது. ஏனென்றால் லோகேஷ் மற்றும் நன்னன் சண்டையை பார்க்க அங்கிருந்த மக்கள் கூட்டம் மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஆனால் அருண் மற்றும் பாஸ்கர் இருவரும் போட்டிக்கு முன்பே தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். அதனால் அனைவரும் அட்டூரியனின் சண்டையை பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அட்டூரியன் தருணை தேர்ந்தெடுக்க தருணும் அந்த போட்டியை ஒப்புக்கொண்டான். அட்டூரியன் தன்னை விட வலிமையானவன் என்று தருணுக்கு தெரியும். இருப்பினும் அவன் எளிதாக விட்டுக் கொடுப்பதாக இல்லை.
சண்டை போடாமல் தோல்வி அடைவதை விட போராடி தோல்வியை தருவது ஒரு வீரனுக்கு அழகாகும் என்று எண்ணினான் தருண். இப்போது தருண் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 6வது இடத்தில் இருந்தான். அவனது அட்டாக் மிகவும் கொடூரமாகவும் வலிமையாகவும் தான் இருக்கும், அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இருப்பினும் அவன் சண்டை போடப் போவது அட்டூரியன் என்னும் மாவீரனோடு என்பதுதான் பிரச்சனையே. தருணின் வாழ்வித்தையும் அனகொண்டா பாம்பு ஸ்பிரிட் சக்தியை வைத்து அட்டூரியனுடன் சிறிது நேரமாவது சண்டை போட முடியும் என்று எண்ணினான் தருண். அட்டூரியன் சண்டையை ஆரம்பிக்கும் போதே தனது டிராகன் முகமும் சிங்க உடமும் கொண்ட ஸ்பிரிட்டை எடுத்து விட்டான். அதை பார்த்த அங்கிருந்த மக்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அதுபோல் ஒரு விலங்கு ஸ்பிரிட்டை அங்கிருந்த யாரும் பார்த்ததில்லை என்பதுதான் உண்மையாகும். அப்போது அங்கிருந்த ஒரு 5வது எக்ஸ்பர்ட் தனது குருவை பார்த்து, குரு என்ன இது, அட்டோரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிட்டா வச்சிருந்தா? இல்லையே, இது புதுசா இருக்கே என்று கேட்டான். அதை கேட்ட அவனது குரு, அட்டோரிய 2 மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த ஸ்பிரிட்டோட சக்திய அதிகப்படுத்தி இருக்கான். இத அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு உருவாக்குறதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி அப்படியே விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் அதை பயன்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி முக்கியமான போட்டிக்கு பயன்படுத்திக்கலான்னு வச்சிருப்பான் போலன்னு நினைக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட அவரது சிஷ்யர்கள் மற்றும் அருகில் இருந்த மக்களும் ஆச்சரியத்துடன் அவர் சொன்னதை கேட்டுவிட்டு அட்டூரியன் அந்த ஸ்பிரிட்டை வைத்து என்ன செய்ய போகிறான் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்பிரிட் கிரீன் ரேங்கிங்கில் இருந்தது. அது மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். ஏனென்றால் அது டிராகன் சக்தியும் உடல் பலத்தில் சிங்கத்தின் சக்தியையும் வைத்திருந்தது. அதனால் இந்த பேட்டில் ஸ்பிரிட்டோடு தருணின் பேட்டில் ஸ்பிரிட் அனகோண்டா சண்டை போடுவது கடினம் என்பது தருணுக்கு தெரியும். இருப்பினும் அவன் மோதி பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இருவருக்கும் இடையே சண்டை ஆரம்பித்தது. இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இந்த சண்டை அட்டூரியன் பக்கம்தான் இருந்தது. தருண் தனது முழு சக்தியையும் எடுத்து தாக்கிக் கொண்டிருந்தான். இருப்பினும் அட்டூரியன் அதையெல்லாம் எளிதாக தட்டிவிட்டு விட்டுக் கொண்டிருந்தான். அத்துடன் ஒரு சிறுவனுடன் விளையாடும் ஆசான் போல தருணுடன் அட்டூரியன் விளையாடிக் கொண்டிருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், இந்த தருண் இப்படி மூச்சு விடாம சண்டை போடுறதுக்கு அருணும் பாஸ்கரும் சொன்ன மாதிரி தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு போயிருக்கலாம் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் எல்லா உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கும் அவலமாகும். ஒருவன் சண்டை போடாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் அவனை இந்த உலகம் தப்பாகத்தான் பேசும். அதுவே ஒருவன் ஒரு மாவீரனை எதிர்த்து சண்டை போட்டு தோல்வி அடைந்தாலும் அந்த வீரனை இந்த உலகம் தப்பாக தான் பேசும். இதற்குத்தான் முன்னோர்கள் சொல்வார்கள், மனிதா, இந்த உலகம் உன்னை வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதனால் உன் மனசாட்சிக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய், நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என்று. அதன்படி நடந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்திடு மனிதா, ஊர் பேச்சை கேட்டு உடைந்து போய் விடாதே என்று. இருவரும் சிறிது நேரம்தான் சண்டை போட்டார்கள். அப்போது அட்டோரியன் திரும்பி தனது டிராகன் முக சிங்கத்தை பார்த்தான். அதன் உடம்பில் ஒரு பிரகாசமான லைட் மன்னியது. அந்த ஸ்பிரிட் வேகமாக சென்று அந்த அனகொண்டாவை அடித்து அப்படியே அடக்கி தனது காலில் போட்டு வைத்தது. அதன் வேகத்தையும் சக்தியையும் பார்த்த அங்கிருந்த மாஸ்டர்களே திகைத்து போனார்கள். மக்களுக்கு அந்த மிருகத்தின் ஒவ்வொரு அடியும் இந்த நிலம் அதிரும் அளவுக்கு இருந்ததை பார்த்து ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள். அப்போது அட்டூரியன் அவனது வலிமையான சக்தியை எடுத்தான். இதுவரை தருணை தனது சின்ன சின்ன அட்டாக்கில் அடித்துக் கொண்டிருந்தான். அப்படி இருந்தே தருண் உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருந்தது. இப்போது அட்டூரியன் தனது வலிமையான சக்தி ஒன்றை எடுத்து தருணை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி பட்டதும் 200 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான் தருண். அவன் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அதை பார்த்த அட்டூரியன் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு தனது சக்தியை பயன்படுத்தி அடுத்த நிமிடம் தருணுக்கு முன்பு நின்றான். தருண் அந்த அடி வாங்கிய பிறகு இன்னும் எழுந்திருக்க கூட இல்லை. அப்போது தருண் அட்டூரியனை பார்த்து, இதுக்கு மேல என்னால உன் கூட சண்டை போட முடியாது அட்டூரியன், நான் தோத்துட்டேன், என்னை விட்டு என்று கூறினான். அதை கேட்டதும் அட்டூரியன் திரும்பி தணிகைநாதனை பார்த்தார். அவரும் தருணை விட்டுவிடு என்பதை போல தலையசைத்தார். அதை பார்த்த அட்டூரியனும் தருணை விட்டுவிட்டான். ஏனென்றால் தருணுக்கும் அட்டூரியனுக்கும் இதற்கு முன்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டுமின்றி ஆதனை கொல்ல தருணை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அட்டூரியன். அதனால் அவன் தருணை மன்னித்து விட்டு விட்டான். அப்போது அங்கு நடந்ததை பார்த்த மக்கள் அட்டூரியன் வீரத்தை பேசியதை விட அந்த டிராகன் முகம் சிங்க உடம்பு இருக்கும் மிருகத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த மிருகத்தின் சக்தி மிகவும் வலிமையானதாகவும் வேகமாகவும் இருந்தது. அதைவிட முக்கியமான விஷயம், மற்ற மிருகத்தை மக்கள் பல எக்ஸ்பர்ட்கள் வைத்திருந்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மிருகத்தை பெரும்பாலும் பார்த்ததே இல்லை. அப்படி சொல்வதை விட இந்த ஸ்பிரிட்டை எக்ஸ்பர்ட்களே ஒரு சிலர் தான் பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அட்டூரியனும் தருணும் 2 மாவீரர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை.
இருப்பினும் அட்டூரியனை ஒப்பிடும்போது தருண் சற்று வலிமை குறைந்தவன்தான். ஏனென்றால் அட்டூரியனுக்கும் அவனுக்கும் இருக்கும் லெவல் இடைவெளிதான் இதற்கு காரணமாகும். அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் எழுந்து நின்று அட்டூரியன் சண்டையை பாராட்டினார்கள். அப்போது ஆதன் வேங்கையனை பார்த்து, கொடுமையை பார்த்தியா வேங்கையா, அட்டூரியன் அவன் லெவல்ல பெரிய ஆளு, ஆனா தருண் அவனை விட குறைஞ்ச லெவல் இருக்க ஆளு. அந்த வேறுபாடு கூட பார்க்காம தருண் சண்டை போட போயிருக்கான்னா இங்க இருக்கவன் எல்லாரும் தருணை தான் பாராட்டணும். ஆனா எல்லாரும் அட்டூரியனை பாராட்டுறாங்க பாரு, எல்லாம் கால கொடுமடா சாமி என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன், ஆமா மச்சான், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல மட்டுமல்ல எல்லா உலகத்திலயும் இந்த மாதிரி அதிகாரத்துல இருக்கவனும் பணபலத்துல இருக்கவனையும் தான் பாராட்டுறானுங்க. இந்த விஷயத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பரவாயில்ல மச்சான், ஏன்னா சக்தி லெவல்ல அதிகமா இருக்கிறவனா பாராட்டுறாங்க. இத நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு நம்ம இப்படி பேசி இங்க என்ன மாறப்போகுது சொல்லு? நானே சொல்றேன், ஒன்னும் கிடையாது, சரியா? பேசாம இரு என்று கூறினான். வேங்கையன் சொன்னதுதான் உண்மையாகும். மற்ற உலகத்தில் பணம், அதிகாரம், ஆள்பலம் என்று பார்த்து மரியாதைகள் கொடுக்கப்படுகிறது. அதை ஒப்பிடும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகம் எவ்வளவோ பரவாயில்லை என்பதுதான் உண்மையாகும். அடுத்து சண்டை போட வரப்போவது யார்? ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?